அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து ஊக்கத்துடன் உழை என்ற தலைப்பில் சிந்தனை விருது வழங்க பேராசிரியர் ராஜேஸ்வரி குமார் அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. சிறப்பானதொரு பஞ்சேந்திரிய தவத்தை வழிநடத்திய பேராசிரியர் ராம்குமாரி அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். இன்னைக்கு சுவாமிஜி நம்மளுக்கு கொடுத்திருக்க தலைப்பு ஊக்கத்துடன் உழை. எவர் ஒருவர் குருவை மதித்து ஒழினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். வாழ்க வளமுடன். அதாவது சூரியன் வெளியே பிரகாசிக்குது, அதை மூட்டையா கட்டி உள்ள இழுத்து வர நம்மால எந்த முயற்சியும் செய்ய முடியுமானா முடியாது இல்லையா? அடைபட்டு சிறப்பு தான் இந்த பூமி பூமியாக இல்ல, சாத்தப்பட்ட கதவுகள் திறக்கும் சரியான சாவியை எடுக்கும் முயற்சி தான் இன்னும் இல்ல. அப்ப வாழ்க்கை நெறிக்கு எதிராக இருப்பவன் துன்பத்தையும் சுகத்தையும் பெறுகிறான். எனவே நமக்கு துன்பம் வரும் வர வேணும்னா கதவுகள் வழியாதான் வெளியே வர முடியும் என்பதுதான் நியதி. ஆனா வெளியேற விரும்பியவன் சுவர் மாற்றி சுவரிலே முட்டி கொண்டிருப்பதாதான் எந்த பயனும் இல்லை. அப்ப இயற்கை நீதிக்கு எதிரான செயல்களை எப்போதும் துன்பத்தை தான் நம்மளுக்கு விளைவிக்குது இல்லையா? துன்பங்கள் என்பது வெறும் உதிரும் இலைகளை போலதான், மகிழ்ச்சி என்பது துளிர்க்கும் இலைகளை போன்றது. அப்போ உதிரும் இலைகளை துளிர்க்கும் இலைகளுக்கு உரமாக்கி விட்டு மகிழ்ச்சியாக நாம இருக்கணும். இந்த வாழ்வில் இலக்கு இருக்க வேணும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். அப்போ மனித வாழ்வானது ஒரு கால்பந்து ஆட்டம் போலதான் இல்லையா? ஒரு புறம் 6 தீய குணங்களான பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, பஞ்சம் போன்ற குணங்களும், மறுபுறம் 6 நற்குணங்களான சத்தியம், தர்மம், சாந்தி, அன்பு, அகிம்சை, இயற்கை, அதெல்லாம் விதி வாழ்வெனும் பந்தை உதைத்து வெற்றி இலக்கு நோக்கி நம்ம போறோம் இல்லையா? அப்ப பிரம்ம மார்க்கங்கிறது குறிவைத்து வெற்றி அடைய வேணும். அதனையும் கடந்து ஞானத்திலையும் யோகத்திலையும் தன்னை விருத்தி செய்யணும். இறைவனின் நினைவிலேயே லயித்திருந்து ஞானத்தையும் யோகத்தையும் உறுதியாக பற்றி கொள்ளணும். அதுக்குதான் ஒரு சித்தர் ஒரு பாடல்ல சொல்லுவாரு, ஆடு காட்டி வேங்கை அகப்படுத்துமாறு போல் மாடு காட்டி மதிப்பயங்க ஞானம்
தற்கால வினைகளாலும் சூழப்பட்டுள்ள நம்முடைய கர்மாவானது முடிச்சவிழ்க்க வேண்டும்னா பொறுமை, நிதானம், அறம், அன்பு, மகிழ்ச்சி, துக்கம் ரெண்டுமே வரும்போது அதை அனுபவித்துக் கொள்றதுக்கு வேணும். காலம் கடந்து விட்டா இரண்டுமே வெறும் நினைவுகள் தான் என்ற உண்மையை புரியும் நாம் நல்ல செயல்களை கனவு காணணும். அத்தகைய கனவுகளை தான் ஊக்கத்திற்கான எரிபொருள். வெற்றியை நோக்கி ஓடாம நம்முடைய கனவை நோக்கி ஓடினாதான் வெற்றி தானாகவே இருக்கும். அதே இந்த உலகம் பணம் இந்த உலகத்துல அப்படிதான் நடந்துகிட்டு இருக்குது. அப்ப மகிழ்ச்சி என்பது நாம வாழும் விதத்துலதான் இருக்குதே தவிர அது பணம் என்ற பகட்டுல இல்ல. மண் பொன் பொருளை விட அறிவுதான் சிறந்தது. அப்ப ஏன்னா பணத்தை நாம பாதுகாக்கணும். ஆனால அந்த அப்ப அறிவு வெறும் சார்ந்தது மட்டும்தான் இல்ல. சூழ்நிலை அறிவு. அப்ப புத்தகங்களை படிக்கிறதால மட்டும் எவருக்கும் அறிவாளி ஆகிவிட முடியுமானா அதுவும் கிடையாது. அதையும் தாண்டி வேறு ஏதோ ஒன்று உள்ளுக்குள்ளே சென்று படிப்போர் மூளை, மனம் இவற்றையெல்லாம் தாண்டி ஆன்மாவுக்குள் என்னவோ நடப்பதால் தான் சில விஷயங்களை புரிஞ்சிக்க முடியுது, உள்வாங்க முடியுது. அதன் விளைவாக வாழ்வில் சில ரசாயன மாற்றங்கள் நமக்கு கொடுத்திருப்பாரு. துரிய நிலையில் என் நடுமணம் தன்னை உரிய முறையில் உணர்ந்து புறமணம் வெற்றி கொள்கின்றது நிலை மறந்தாற்றிய வீண் செயல் பழி செயல் பதிவு நாற்பது வரை சுழலக்கூடிய உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலையும் புலன் மயக்கத்திலையும் எண்ணம் சொல் செயல் நடைபெறும் போது உடல் தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவிலையும் திரும்ப திரும்ப அவற்றையே செய்யக்கூடிய அளவுல தான் மனம் செயல்படுதுங்குது. அப்ப அந்த நிலைய அன்னமய கோஷம்னு சொல்றோம். புறத்தை ஓடி பழகிய மனதை அகநோக்கு பயிற்சி மூலம் மனதை உயிரை அறிகின்ற முயற்சியில் ஈடுபடுவது பிராணமய கோஷம்னு சொல்றோம் இல்லையா? ஆக்கினையில் மனம் நிறுத்தி தவம் செய்கிற போது ஏற்கனவே உள்ள தரம் அனைத்தும் எண்ணங்களாக ஏற்படும் தேவையற்ற செயல்களும் பழி செயல்களும் பாவச் செயல் பதிவுகளும் மாறி போகுது. அப்ப ஏற்றும் போது இனி பழி புரியாத தகமை இயல்பாகுது. இப்ப அதே மாதிரிதான் இந்த சமுதாயத்திற்கு எல்லாரும் எப்போதும் அவசியம். ஆனா ஒருவருக்கொருவர் குறை கண்டு பிணக்குற்று துண்டுபட்டு துயருட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? நாம் நமது பங்கை செய்வதற்குத்தான் இந்த பூவுலகம் வந்திருக்கிறோம். தன்னை அறிவதற்கு தன் குறை உணர்வதற்கு குறை நீக்கி வழிவகுத்து வாழ்வதற்கு தான் நம்மை தயார் செய்து கொள்வதுதான் நமது முதல் வேலை. நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. என்ன ஒழித்து தன்னை அறிகிறது. அப்ப பிறரை திருத்த வேண்டும் என்ற நோக்கிலேயே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழ்வின் நோக்கத்தையே மறந்து விடுறோம். நமது உடல் இவ்வளவு உணவை செரிக்கும், இவ்வளவு உழைப்பை தாங்கும் என்று சிந்திப்பது நமது உடல் நலத்தை காக்கும் இல்லையா? நமது எண்ணங்கள் சமுதாய நிதிக்கு முரணாக இல்லாம இருந்தாதான் மனவளத்தை நம்மளால காக்க முடியும். நமது குறைகளை கண்டறிந்து படிப்படியாக குறைத்து கொண்டே வந்தா
படியேறி அந்த பரமனை அடையலாம். அப்ப அதுக்குதான் மனவளக்கலை பயிற்சிகள் வாழ்க்கையில ஒரு அங்கமாக மாற்றிக்கொள்ள நம்ம வேணும். ஒரு நாளாவது மன்றத்துக்கு வருகை தரும்போதுதான், குறிப்பாக சிந்தனை விருந்து கேட்கும் போதுதான் நம்முடைய கேள்விகளுக்கு விடை கிடைக்கும். மேலும் பயிற்சிகளை செய்வதற்கு ஒரு தூண்டுதல் முறையும் அங்க கிடைக்கும் இல்லையா? ஒரு முறை இருமுறை வந்து சென்றாலே மன்றத்துக்கு வந்து சேர்கிறோமோ, மனவளர்ச்சி சாதகம் பெருகிக் கொண்டே இருக்கும். நம்ம ஆரோக்கியம் வந்து மேம்படும். அப்போ நம்முடைய ஆன்மீக பயணம் தொடங்குது எங்கு இருக்குது, எங்கு செல்லணும் என்ற தெளிவை தான் சமுதாய அறிவு நமக்கு வேணும். ஒரு மனிதனுக்கு இறைவனின் சக்தி கிடைக்கப்பெற்றால் அவ்வாறு கிடைக்கப்பெற்ற சக்தியை வீணாக்க கூடாது. இன்றைய காலத்தில் நாட்டில் பலர் இறை சக்தியை பல விதத்திலும் அதனை சுயநலத்துக்காக பயன்படுத்துறாங்க. இறைவன் என்பது பொது சொத்து. அத்தகையான பொது சொத்தை பொது நலனுக்காகவே பயன்படுத்திக் கொள்வது நலம் இல்லையா? அப்ப எவர் ஒருவர் தன் பங்கிற்கு வந்த கடமையை தயங்காமல் முனைந்து அவர்களுக்கு நிச்சயமாக ஞான ஒளி கிடைக்கும். அப்ப சிறந்த கடமைகள் தானாகவே அவங்களை தேடி வரும். செயல் என்ற காரணம் முடியாது. தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கணும். ஓடும் தண்ணீர்ல குப்பையை போட்டா அது அதோட நீரற்றத்துல போயிடும் இல்லையா? ஆனா அதுவே அந்த ஓடும் தண்ணீர்ல ஒரு சஞ்சீவி வேரை போட்டா அது எதிர் திசையில் பயணிக்கும். அப்பதான் தன்னை உணர்ந்தவர்கள் இந்த உலக வாழ்வில் இருந்தாலும் அதற்கு எதிர் திசையான ஞான பாதையில் சஞ்சீவி வேரை போன்று பயணிப்பாங்க. அப்ப வேறு இல்லாத பாசியே பாறையின் மீது வளரும் போது நான் ஏன் சுயமாக வளர முடியாது? நம்முடைய ஜீவனை தவிர எதன் மீதும் உரிமை கொண்டாடாமல் அறத்தின் வழியில் பயணிக்கும் போதுதான் நம்முடைய ஆன்மாவை அறியும் பேரறிவு நமக்கு வாய்க்கும். அப்ப ஆன்மீகத்தின் உயிர்நிலை என்பது நம்முள் இருக்கும் பற்பல ஜென்மங்களாக உறைந்து பற்பல பிறவியாக நம்மை அடிமைப்படுத்தி நம்மை நாமே விடுவித்துக் கொள்வதுதான் உண்மையான ஆன்மீகங்கிறாங்க. பக்தி மார்க்கத்துல பெரும்பாலும் உபன்யாசங்கள் சொல்லப்படுவது என்னன்னா, இறைவனை காண 7 மலைகளை கடந்து செல்லணும் அல்லது 7 கடந்து செல்லணும். நம் உடலில் உள்ள 7 ஆதாரங்களை கடந்து சென்றால் அதற்கு மேலாக வெட்டவெளி சுத்தவெளி என்ற நிலைக்கு சென்றால் இறைநிலை உணர்வை உணர்ந்து பேரானந்த நிலையை நாம் அடையலாம். இந்த ஞான யோக அடிப்படையில் தான் பக்தி மார்க்கத்தில் இறை வழிபாடு அங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நமது குருமகன் நம்மளுக்கு எப்படி கொடுக்குறாரு? முதல்ல எளிய முறையை நமக்கு அந்த 9 மய தவத்தை வெற்றி பெறத்துக்கு முதல்ல நம்மளுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாரு. முதல்ல வந்து நம்மளுக்கு டைரக்டா ஹைவேல கூட்டிட்டு போயிடுறாரு, ஆக்கினைக்கு கூட்டிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு முதல் அகத்தாய்வு, 2வது அகத்தாய்வு, 3வது அகத்தாய்வு முடியும் போதுதான் 3வது அகத்தாய்வுல தான் நம்மளுக்கு இந்த 7 சக்கரங்களோட தவத்தை நம்மளுக்கு கொண்டு வர்றாரு இல்லையா? அப்ப அந்த 7 சக்கரங்களோட தவம் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு பேரானந்த நிலையை நம்ம அடையிறோம். அதுக்குதான் வள்ளலாரும் சொல்லியிருக்காரு, அதுக்கு 7 திரைகள் நீக்கினா ஜோதியாகிய இறைவனை காணலான்னு அவரும் சொல்றாரு. அப்ப முதல் சக்கரம் நமது உடலில் அந்த மூலாதார சக்கரங்கிறது அடித்தளமாக இருக்குது. அதாவது அதுக்கு ஒரு திருமூலர் வந்து ஒரு கவியே கொடுப்பாரு. எரிவிடும் வாசல் திருவரன் மேலே கருவிடன் வாசல் திருவிரட்கீழே உருவிடும் ஜோதியை உருக வல்லார்க்கு கருவிடும் ஜோதி கலந்து நின்றானே அப்படிங்கிறாரு. அப்ப மனிதனை பூமியோடும் அதன் அடித்தள சக்திகளோடையும் இணைப்பதுதான் இந்த சக்கரம். மூலாதார சக்கரம் சரிவர இயங்காவிட்டா அவர்கள் மனதில் அவநம்பிக்கையும் பாதுகாப்பற்ற தன்மையும் தான் இருக்கும். தாழ்வு மனப்பான்மை எப்பயும் நிறைஞ்சிருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்ப சுவாதிஷ்டானங்கிறது என்னது? உடம்பில் தொப்புளுக்கு அடியில் இருக்குது. பஞ்சபூதங்கள நீரின் இருப்பிடம். சிவங்கிறது உயிர், அதிர்ஷ்டங்கிறது இருப்பிடம். புலன் கடந்த அறிவு கிடைக்கும்.
கணைய நீர் பித்த நீர் உற்பத்தியை சீரமைக்கும், ரத்த ஓட்டத்தை சரி செய்யும், ரத்த அழுத்தம் வராம செய்யும் நம்மளுக்கு. அப்ப மணிப்பூரக சக்கரம் என்ன பண்ணுது? மனிதனின் ஞான பயணத்தோட முதல் படி மணிப்பூரகம். உண்பதும் உடுப்பதும் கழிப்பதும் மட்டுமே வாழ்க்கை இல்லை என்ற தெளிவு ஏற்படுது. இந்த சக்கரம் நமது ஆன்மா கர்மாவோடு இணைக்கப்பட்டிருக்குது. இந்த சக்கரம் வளர்ச்சி பெற்று நல்ல முறையில் இயங்கும் போதுதான் நம் முன் ஜென்ம பாவ வினைகளிலிருந்து ஆத்மா அழிக்கப்படுகிறது. அப்ப வல்ல வாசல் 9 மறுதலைத்த வாசலும் சொல்லும், வாசலோர் 5 சொல்ல விம்மி நின்றதும் நல்ல வாசலை திறந்து ஞான வாசல் ஊடு போய் எல்லை வாசல் கண்ட பின் இனி பிறப்பில்லையே இல்லையே அப்படிங்கிறது ஒரு சித்தர் பாடுறாரு. அப்ப மகிழ்ச்சிங்கிறது மணிப்பூர வாசலை திறந்திருக்குமா, கவலைங்கிறது மணிப்பூர வாசல் மூடி இருக்குமா. அப்ப அநாதங்கிறது என்னது? இதே சக்கரம் அது. இந்த சக்கரத்திலிருந்து தான் உருவாகும் சக்தி உடல் தான் முழு உடம்புக்கும் சக்தியாக நாடிகள் வழியே உடல் முழுவதும் பரவுது. இந்த சக்கரம் நல்ல முறையில் இயங்கி வலுப்பெறும் போதுதான் மனித ஞான பாதையில் நடக்க தொடங்குறான். அதுக்கு ஒரு சித்தர் பாடுவாரு, அஞ்சிலே பிஞ்சிலே வஞ்சியரே நிதம் கொஞ்சி விளையாடும் வஞ்சியரே நெஞ்சிலே உருத்திரன் குடியிருப்பான் நேருடன் மாரடி வாழை பெண்ணேங்கிறாரு. அப்ப வாழை பெண்ணே அங்க கூப்பிடுறாரு. அப்ப விசுத்தி சக்கரம் என்ன பண்ணும்? உடலில் உள்ள செல்களின் வளர்சிதை மாற்றத்தை பாதுகாக்குது. அவசர சக்கரத்துக்கு விழிப்புணர்வு மையம், அது திறப்பு வாசல். இது விசுத்தி சக்கரத்துக்குள்ள 3 அடுக்கு சக்தி இருக்குதான். முதல் அடுக்கு அளவு கடந்த மனோசக்தி, 2வது அடுக்கு ஆபத்து காலில் உதவும் மனோசக்தி, 3வது அடுக்கு இயற்கையின் அருளாக விளங்கும் ஆத்ம சக்தி அங்க இருக்குதான். அப்ப அந்த ஆக்கினை நம்மளுக்கு 6வது சக்தி. முக்காலத்தையும் உணர்ந்து கொள்ளும் தீர்க்க தரிசனம் ஆக்கினை சக்கரத்துல கிடைக்குது. இடகலை பிங்களை நாடிகளோட ஆட்சிக்கு அப்பாற்பட்டு நேரடியாக சுழுமுனை நாடியோடு தொடர்பு கொண்டிருக்கிறோம். அப்ப நெற்றிக்கு நேரே நிறைந்த ஒளிக்காணில் முற்றும் அழியாது உடம்பு அவ்வை சொல்றாங்க. அப்ப துரியம் 7வது மையம். பிறக்கும் போதே இந்த சக்கரத்தின் வழியே தான் வாழ்வை துவக்கி வைக்கிறோம். இறக்கும் போது இந்த சக்கரத்தின் வழியே தான் உடல் பிரியுது. கபால மோட்சம்னு சொல்லுவாங்க இல்லையா? நேரடியாக பிரபஞ்ச சக்தியை ஈர்த்து கொள்ளுமா. 1008 இதழ் வீட்டில் அமர்ந்த சித்தன் அண்டமெல்லாம் நிறைந்திருக்கும் அற்புத சித்தன் பாம்பாட்டி சித்தர் பாடுவாரு. அப்ப நம்மளுக்கு இருக்கிற ஒவ்வொரு சக்கரமும் ஒவ்வொரு வேலையை நம்மளுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்ப சூரியனை கடந்து நட்சத்திர மண்டலமாக விரிந்து அனைத்து தோற்றங்களும் பரமாணுவை உணர்ந்த நிலையில தான் பேரியக்க மண்டலத்தை தியானம் பண்றோம். மென்மேலும் முதல் 10% செயல்திறனை செல்லும். அப்ப நம்ம தவம் பண்ணும்போது செயல்பட வைக்கும் போதுதான் இதுவரையில் புலப்படாத புரியாத விஷயங்களை கண் முன்னே நம்மளுக்கு தெரியுது இல்லையா? அப்ப இந்த பிரபஞ்சத்துல இயற்கை விதைத்தால் மட்டுமே எதுவுமே முளைக்குது. நாம் ஒரு வெற்று பாத்திரம் தான் என்று நம்மை நாமே நொந்து கொள்ளாமல் யாரையும் புறங்கூறாம பொறுமையுடன் இந்த வாழ்வை வாழணும். அப்படி வாழும் போதுதான் நம்முடைய ஓட்டை பாத்திரமான வெற்று பாத்திரம் வானொலக வழங்கும் கேடயமாக மாறி நம்மை தகுதியுடைய பாத்திரமாக அது மாற்றும். இயற்கையோடு ஒத்து இதயத்தை திறந்து வைத்திருந்தாலே போதும். மறைமொழிகள் அனைத்தும் மணிமொழிகளாக மலமலர்னு நம்மை சேரும் இல்லையா? அப்ப அதுக்குதான் ஒரு சினிமா பாட்டுன்னு கூட சொல்லலாம், இல்ல ஒரு இந்த பக்தி பாட்டுன்னு தான். அத்தனை செல்வமும் முன்னிடத்தில் நான் பிச்சைக்கு செல்வது எவ்விடத்தில் வெறுப்பா பாத்திரம் ஏந்தி வந்தேன் என் ஐயனே என் ஐயனே.
அப்ப இந்த பிச்சை பாத்திரம் நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். இதுக்குள்ள சரியான நம்ம முயற்சி நம்ம ஊக்கத்தோட உழைச்சோம்னா இந்த பாத்திரத்தை நம்ம கடந்து இந்த பாத்திரத்தை சரியான முறையில நம்ம கொண்டு செல்லலாம். அதுக்குதான் சுவாமிஜி இன்னொரு கவியில சொல்றாங்க, உடற்பயிற்சி மாத்திரம் யோகம் அல்ல, உடற்பயிற்சி அற்புதங்கள் வேத பாடம், கடற்கரையில் மலைக்காட்டில் உடல் வருத்தும் கடும் மூச்சு பயிற்சி மட்டும் யோகம் அல்ல, படற்கையினால் மனம் அலையா விழிப்பில் நிற்க பண்படுத்தும் பயிற்சிகளாம் இவை பிறவி தொடரறுக்கும் தூய வினை ஆற்றும் பண்பாம் துயர் களைந்து நிறைவளிக்கும் வாழ்வே யோகம்னு சொல்றாங்க. அப்ப சில ஆசனங்கள் மட்டும் செய்தா யோக ஆசனம்னு சொல்றோம். வெறும் உடலுக்கான பயிற்சி மட்டும்னா உடற்பயிற்சிங்கிறோம். அப்போ உடல் இயக்கத்தை சரியாக முறையாக இயங்குவதற்கு செய்யப்படுவதுதான் யுஜ் என்ற வேத சொல்லிருந்து வந்ததுதான் இந்த யோகம். மனம் ஆகிய மூன்றும் இணக்கத்தோடு ஒன்றிணைந்து செயல்படுவதற்கான பயிற்சியா யோகம்னு ஆகும். யோகம் என்ற வார்த்தையே இணைதல் என்ற இணைதல் சேருதல் என்பதுதான் கருத்து. அப்ப அறிவின் கட்டுக்குள்ள உடலையும் மனசையும் கொண்டு வரக்கூடிய மனப்பயிற்சிகளால் ஏற்படும் வியப்பு உணர்ச்சி தான் இந்த யோகம். அப்ப மறைபொருளாக இறையர் நிலையை பற்றிய விளக்கங்களை கூறுவதும் வேதம் தான். வித்து என்ற வந்துதான் வேத வார்த்தை. அப்ப விதையை கருவை அகமாக உடைய இறைவனாகும். வீட்டை நாட்டை துறந்து காடுகள் மலைகள் கடற்கரைகள் போய் கும்பகம் செய்வது மட்டும் யோகம் இல்ல, உள்ளது அறிவு நிலைத்து விழிப்பு நிலையை செயல்படுவதற்கு மனதை படும் பயிற்சிகள் தான் யோகம். அப்ப யோக பயிற்சிகள் தான் அறிவு தெய்வம் என்ற உண்மையால மரண பெருவாழ்வு சித்திக்கும் நல் விளைவுகளை தரக்கூடிய செயல்களை ஏற்றக்கூடிய பண்பு நல்ல நம்மளுக்கு கிடைக்கும். பிறவிப்பு நீங்கி தான் யோகம். ஆகவே மூச்சு யோகம் இல்ல, வாழ்வில் துன்பங்கள் நீங்கி மக்களை ஏற்படுத்தும் பயிற்சிகளாக யோகம் சொல்றாங்க. அதே நம்ம சுவாமி கொடுத்த அத்தனை பற்றியும் நம்ம முறையாக ஊக்கத்தோட செய்யும் போது நம்மளும் நல்லா இருக்கலாம், நம்மளை சுத்தி இருக்க சமுதாயத்தையும் நல்லா வச்சிருக்கலாம்னு சொல்லி நேரம் கருதி என்னோட இந்த சின்ன சிந்தனையை நிறைவு செய்கிறேன். நிறைவாக இருந்தால் அத்தனையும் குருமகானுக்கே சமர்ப்பணம், குறை ஏதும் இருந்தால் அடியேன் ஏற்றுக்கொள்கிறேன். வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க